ஒரே ஒரு தோல்வி மொத்தமாக கலைந்தது இங்கிலாந்து அணி. கூண்டோடு ஓய்வு முடிவை அறிவித்த இங்கிலாந்து வீரர்கள். இந்திய அணி செய்த மரண சம்பவம். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. இந்த வெற்றியை இந்திய அணி ஒருபுறம் கொண்டாடி வர, ஆனால் மற்றொரு புறமோ இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் வருங்காலமே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. ஆமாங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று கிரிக்கெட் உலகில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அது என்னன்னா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டி தாங்க. ஜிம்பாப்வே நாட்டில் வைத்து தற்போது ஜிம்பாப்வே அணியும் தென்னாப்பிரிக்கா அணியும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதில் ஏற்கனவே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி அபாரமான வெற்றியை பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றியை நோக்கி விளையாடி வருகிறது. அதிலும் முதல் இன்னிங்ஸில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவையும் அடுத்த நாள் தொடக்கத்திலுமே 626 ரன்கள் எடுத்துவிட்டது தென்னாப்பிரிக்கா அணி. அப்போது தென்னாப்பிரிக்காவின் கேப்டனான பியான் முல்டர் என்பவர் 367 ரன்களை எடுத்திருந்தார். அந்த சமயத்தில் பிரைன் லாராவின் 400 ரன்கள் சாதனையை முறியடிக்கும் வாய்ப்பு இவருக்கு மிகவும் எளிதாக இருந்தது. ஏனென்றால் போட்டி தொடங்கி 1.25 நாட்களுக்குள்ளேயே இவர் மட்டுமே 367 ரன்களை எடுத்துவிட்டார். ஆகவே 2வது நாள் முழுவதுமாக பேட்டிங் செய்துவிட்டு டிக்ளேர் செய்தால் கூட தென்னாப்பிரிக்கா அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும். அப்படி இருக்கும்போது தென்னாப்பிரிக்கா அணி 626 ரன்கள் எடுத்திருந்த போதே, அதாவது பியான் முல்டர் இவர் 367 ரன்கள் எடுத்திருந்த போதே தென்னாப்பிரிக்கா அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்து விட்டார். இவர்தானே தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன். ஆகவே இவரே அறிவித்து விட்டார். இதனால் இவர் செய்த இந்த ஒரு முடிவு என்பது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இவருக்கு எதிராக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் கண்டனங்களையும் தெரிவித்து வந்தனர். பிரைன் லாராவின் அசைக்க முடியாத 400 ரன்கள் சாதனையை எளிதாக முறியடிக்கும் வாய்ப்பு இப்படி கிடைத்தும் இதை தவற விட்டு விட்டார் என்று இவருக்கு எதிரான விமர்சனங்கள் கிளம்பியது. பின்னர் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பியான் முல்டர் பேசும்போது, பிரைன் லாராவின் சாதனை பல வருடங்களாக பிரம்மாண்ட சாதனையாக இருந்து வருகிறது. அதுதான் நம்பர் 1 சாதனையாகவும் இருந்து வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட சாதனையை முறியடிக்க நான் விரும்பவில்லை. பிரைன் லாராவின் சாதனை அப்படியே இருக்கட்டும் என்று நினைத்தேன். ஆகையால் தான் அந்த சாதனையை முறியடிக்க எனக்கு விருப்பமில்லை. இதுபோல இனிமேல் எத்தனை முறை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நான் இதே போலத்தான் செய்வேனே தவிர பிரைன் லாராவின் சாதனையை முறியடிக்க மாட்டேன் என்று பெருந்தன்மையாக இவர் கூறியது கிரிக்கெட் உலகில் பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இப்படி ஒரு மனோபாவம் என்பது இன்னொரு கிரிக்கெட் வீரருக்கு இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக அது கேள்விக்குறிதாங்க. மேலும் இதுபோன்ற சில செயல்களால் தான் கிரிக்கெட் என்பது ஜென்டில்மேன் கேம் என்பதை ஞாபகப்படுத்துகிறது. சரி, இப்போ நம்ம இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு வருவோம். இந்த தொடரில் 2வது போட்டியில், அதாவது இந்திய அணி கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை வெற்றியே பெற முடியாத இங்கிலாந்து பர்மிங்காம் மைதானத்தில் முதல் முறையாக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்திய அணிக்கு இது எவ்வளவு பெருமையான விஷயமாக இருந்ததோ அதே அளவுக்கு தோல்வியடைந்த இங்கிலாந்து அணிக்கு பெரும் அவமானமாக மாறியது. ஆகையால் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பல இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். அதன் எதிரொலியாக இப்போது இந்த தொடரில் விளையாடி வரும் ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் ஓக்ஸ், ஜெமி ஓவர்டன், ஹோலி போப் உள்ளிட்ட 5 நட்சத்திர வீரர்கள் இந்த தொடர் முடிந்த கையோடு ஓய்வு முடிவை அறிவிக்க முடிவெடுத்து விட்டனர். அதேபோல இங்கிலாந்து அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளரான பிரெண்டன் மெக்கலம், அதனைத் தொடர்ந்து பந்துவீச்சு பயிற்சியாளரான டிம் சவுதி, கூடவே பேட்டிங் பயிற்சியாளரான ட்ரெஸ்கோத்திக் உள்ளிட்டவர்களும் இந்த தொடரோடு பயிற்சியாளர் பதவியிலிருந்து விடைபெறவும் முடிவு செய்துவிட்டனர். ஆகவே 2வது டெஸ்டில் இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணி கொடுத்தது ஒரு சாதாரண தோல்வி கிடையாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். அதாவது ஒரே அடியில் இங்கிலாந்து அணியின் 8 நம்பிக்கை நட்சத்திரங்களை அணியை விட்டே வெளியேற்றி இருக்கிறது இந்திய அணி. ஆகவே இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றி போதும் இங்கிலாந்து அணி வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாததற்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், தென்னாப்பிரிக்கா கேப்டன் செய்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் இங்கிலாந்து அணியின் வரலாற்றை கருப்பு நாளாக மாற்றிய இந்திய அணியின் இந்த 2வது டெஸ்டின் வெற்றியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.